முக்கியமான கண்டென்ட் தான் பேச போறோம். அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, என்ன கண்டென்ட் அப்படிங்கறத ப்ரோமோட்டரிக் எக்ஸாம் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, வந்து என்ன அப்படின்னா, ப்ரமோட்டரி எக்ஸாம் அப்படின்றது வந்து என்ன, ஆக்சுவலி அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னா வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்ல வரீங்க மொத்தமா. ஆமா. இப்போ நீங்க இந்தியாக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டு நீங்க ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா போதும். டெல்லி போறீங்கன்னா அங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், கர்நாடகானா அங்க போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் நம்ம கண்டம் விட்டு கண்டம் போகும்போது ஒரு எக்ஸாமே வந்து டிஃபரெண்டா தேவைப்படுது. அதுல வந்து கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி வெளியே போறதுனால நம்ம வந்து அந்த கண்ட்ரிக்குரிய ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும். அதாவது என்னன்னா, இந்தியாக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணாதான் அந்த ஸ்டேட்ல வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த கண்ட்ரின்னு போகும்போது அந்த கண்ட்ரில ஒரு எக்ஸாம் பினிஷ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த கண்ட்ரில ஒர்க் பண்ண முடியும். அப்படிதான். அதனால வந்து இப்போ நீங்க சவுதி போறீங்க அப்படின்னா ப்ரமோட்டரிக்கு, சவுதி, ஓமன், ஏமன், கத்தார் இதுக்கெல்லாம் வந்து ப்ரமோட்டரிக்கு, குவைத் அப்படின்னா எம்ஓஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேம் லைக் தட், இதே மாதிரி தான் எல்லாமே நர்சிங் கொஸ்டின் பேட்டர்ன் தான். துபாய் அப்படின்னா டிஹெச்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அபுதாபி அப்படின்னா ஹார்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப்ல வந்து நேம்ஸ் வந்து இருக்குது, டிஃபரெண்ட் டைப்ஸ்ல. சரி, ஓகே. அப்ப வந்து நம்ம வந்து ப்ரமோட்டரி எக்ஸாம் வந்து இப்ப இந்தியால எழுதணும். நிறைய பேர் இந்தியால இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க. சோ இந்தியால எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொசீஜர் எப்படி? நீங்க இந்தியால எழுதணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்னும் நம்ம அந்த A to Z வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நான் கொடுக்கல. டேட்டா ஃப்ளோ, HRD என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேட்டா ஃப்ளோ பண்ணணும், HRD பண்ணணும். அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்லுவாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறமாட்டிக்கு தான் நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனா அந்த டேட்டா ஃப்ளோ, HRD இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிருங்க. என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் அதுதான். ஓகேவா? அதாவது வந்து நம்ம ப்ரமோட்டரிக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, நான் வந்து நர்ஸ் படிச்சிருக்கேன், சோ வந்து டைரக்டா போய் ப்ரமோட்டரி எழுதணும்னு பண்ண முடியாது. சோ அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். சோ அதெல்லாம் பண்ணா மட்டும் தான் ப்ரமோட்டரி எக்ஸாம் எழுத முடியும். சரி, ஓகே. அப்போ வந்து இந்தியால நம்ம எழுதுறது அந்த ப்ரொசீஜர் தான். சப்போஸ் இப்ப நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, கல்ஃப் வந்து எழுதுங்கன்றாங்களா, அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்? கல்ஃப் போனாலுமே வந்து சேம் லைக் தட், நீங்க டேட்டா ஃப்ளோ, HRD, எலிஜிபிலிட்டி எல்லாமே எடுத்துருப்பீங்க. எக்ஸாம் மட்டும் அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து டேட் எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த எக்ஸாம் இங்கேயே வச்சுட்டு நீங்க முடிச்சுட்டு போகலாம், கல்ஃப் போய் முடிச்சுட்டு போகலாம். சரி, கல்ஃப்ல போய் நம்ம வந்து எத்தனை அட்டெம்ப்ட் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு? கல்ஃப்லயும் சரி இந்தியாலயும் சரி டோட்டலாவே வந்து 3 அட்டெம்ப்ட் தான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. நிறைய பேர் வந்து 3 அட்டெம்ப்ட் அங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, இந்தியால வந்து எழுதணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியால வந்து இப்ப சவுதி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னா 1 இயர் வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணணும். அகைன் உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து எக்ஸ்பைர்டு ஆகி 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அகைன் ரீ எலிஜிபிலிட்டி எடுக்க முடியும். எலிஜிபிலிட்டி எடுத்துட்டு தான் நீங்க வந்து பண்ண முடியும், ப்ரமோட்டரிக்கு வந்து எழுத முடியும். சோ இந்த டீடைல பத்தி நம்ம போன வீடியோல ஒரு இதுல பேசியிருக்கோம். சோ அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்திருப்போம். இப்போ என்ன அப்படின்னா, ப்ரமோட்டரி எக்ஸாம் அப்படின்றது எப்படி கண்டென்ட் பண்றேன், ஒருவேளை டெஸ்ட் கால் மாதிரி புக் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணுமா, இல்ல சிஸ்டம் கொடுத்து சிஸ்டம்ல நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணணுமா, இப்படி டவுட் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த மாதிரி முறையில வந்து இந்தியாலையும் கல்ஃப்லையும் நமக்கு இருக்கும்? ரெண்டுமே வந்து சேம் தான். உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க சப்போஸ் எம்ஆர்பி எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பட் எம்ஆர்பி வந்து உங்களுக்கு OMR ஷீட் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து நீங்க கலர் ஷீட் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை விடவே இது ரொம்ப ஈஸி. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இது வந்து. ஸோ உங்களுக்கு அவங்க ஒரு மெயில் ஐடி, உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்கா போட்டீங்கன்னாலே அதுவே ஓப்பன் ஆயிரும். எனவே வந்து அடுத்து உங்களுடைய எக்ஸாம் ஹால்ல வந்து ரிட்டனே கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். உங்களுக்கு மவுஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும், கால்குலேட்டர் அதுலயே இருக்கும். நீங்க ஏதாச்சும் கணக்கு போடணும் அப்படின்னா அதுலயே வந்து போட்டுக்கலாம். ஃப்ளூயிட் கால்குலேஷன் எதுவாக இருந்தாலும் அதிலே தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு தனித்தனியா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்ம எக்ஸாம் வந்து ப்ரொசீஜர். சரி, ஒரு எக்ஸாம்ல வந்து எத்தனை மார்க்குக்கு இவங்க வந்து அச்சீவ் பண்ணணும், இதுல பாஸ் மார்க் எவ்வளவு மார்க், அதுல இருந்து ஹை மார்க் எடுத்தா எது பெனிஃபிட்டா, எது லோ மார்க் எடுத்துட்டா ஃபெயில் ஆயிருவாங்கன்ற மாதிரி என்ன இல்ல அதுல வந்து நமக்கு ஆவரேஜ் மார்க்? ஆக்சுவலி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 800 மார்க். இந்த கொஸ்டின் வந்து 210 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 105 கொஸ்டின்ஸும் செகண்ட் பார்ட்ல வந்து 105 கொஸ்டின்ஸுமே இருக்கும். அந்த 105 கொஸ்டின்ஸ்க்கு 1 hour 45 minutes ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு ஸ்மால் பிரேக், ஒரு 10 minutes நீங்க போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு அங்க ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு திரும்ப நீங்க அகைன் வரலாம். வந்துட்டு நீங்க திரும்ப ஓப்பன் பண்ணும்போது செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்ல நாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் சேர்த்தே கண்டினியூ பண்றோம் அப்படின்னா அது உங்களுடைய வில்லிங் தான். பட் அப்படி பண்ண வேண்டாம். போயிட்டு ஒரு 10 minutes நீங்க ரெஸ்ட் எடுத்து திரும்ப வந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு ஒரு 105 கொஸ்டின் இருக்கும். ஒரு 2 hour டோட்டல் வந்து எக்ஸாம் வந்து 4 hour உங்களுக்கு வந்து இருக்கும். 800 வந்து உங்களுக்கு கொஸ்டின் மார்க்ஸ் அண்ட் அதாவது வந்து 800 வந்து உங்களுடைய மார்க்ஸ் இந்த 210 கொஸ்டின்ஸ்க்கு. இதுல வந்து பாஸ் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500க்கு ஒரு மார்க் நீங்க கீழே எடுத்தாலும் ஃபெயில் தான். பட் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இதுல வந்து. ஸோ வந்து நான் தெரிஞ்சிருப்பீங்க, 500 மார்க் கட்டாயம் எடுத்தாகணும். 800 மார்க் மொத்த கொஸ்டின் 4 ஹவர் கொடுப்பாங்க. பிரேக் எடுத்து பண்ணா நீங்க எடுத்துக்கலாம். அது போக என்ன பண்ணா ஒரு மார்க் நீங்க கம்மியா இருந்தாலும் 499 எடுத்தாலும் இதுல ஃபெயில் தான். ஸோ வந்து அப்ப நாங்க ஃபெயில் ஆகாம வந்து எப்படி இதுல வந்து மார்க் எடுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அது வந்து அதுக்கு எதுவும் உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்கா? ஃபெயில் ஆகாம எடுக்கணும் அப்படின்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கறதே உங்களுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது யூ கேன் கெட் மோர் நாலேஜ். ஏதாவது ஒரு அறிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த டைம்ல வந்து. அதனால சரி, இப்போ வந்து ஒருவேளை வந்து இப்போ இவங்க வந்து பாக்குறவங்களுக்கு சரி நாங்களும் இப்போ வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம்,
அப்படின்னா யார் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம், எப்படி அவங்க அந்த மாதிரி கோச்சிங் கிடைக்கும், இது வந்து ஆன்லைன்ல இருக்குமா இல்ல ஆஃப்லைனா, அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியுமா? ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. இப்போ நீங்க வந்து எங்களையுமே நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கோச்சிங் வேணும் அப்படின்னா நாங்களுமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் நர்சிங் கோச்சிங் வந்து. ஸோ நீங்க எங்களையும் டேரக்டா வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபோன் நம்பர் அதில் வந்து கொடுக்குறோம். அது போக வந்து இப்போ சென்டர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம்ல ஒரு சென்டர் இருக்கு, சென்னையில ஒரு சென்டர் இருக்கு, பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் டெல்லி. இந்தியா பொறுத்தீங்க அப்படின்னா 5 சென்டர் தான் இருக்கு. ஓகேவா? வேற சென்டர்ஸ் வந்து இல்ல. அதே மாதிரி நீங்க டேட் வந்து பிஃபோரா புக் பண்ணணும் அப்படின்னா புக் பண்றதுக்கும் நம்ம எல்லாமே வந்து நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா ப்ரமோட்டரி எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு 5 சென்டர் இருக்கு. ஸோ அந்த சென்டரை பத்தி தான் இப்போ உங்க டீட்டெயில் சொன்னாங்க. அது வந்து நீங்க வந்து அந்த டேட்டா ஃப்ளோ, ஹெச்ஆர்டி அந்த ஒர்க்லாம் முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அது போக உங்களுக்கு டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே. உங்களுக்கு என்ன டேட்ல வேணுமோ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. மொத்தமே 5 சென்டர் தான் இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க சொன்னாங்க. ஸோ அது போக என்ன அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் வேணும், ஆன்லைன் கிளாஸ் இருக்கணும், நம்ம வந்து பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து கீழே நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்க ஆள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நீங்க எல்லாரும் ப்ரமோட்டரி கோர்ஸ் பாஸ் ஆகணும், எல்லாருமே வந்து கல்ஃப்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்றதா எங்களுடைய ஃபுல் மோட்டிவ். ஸோ வந்து கேரளா பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்ஃப்ல வந்து செட்டில்ட் ஆகிறாங்க. எங்க பார்த்தாலும் நம்ம கேரளாஸை பார்க்கலாம். நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ வந்து இவங்கலாம் வந்து கல்ஃப்ல வேலை பார்த்துட்டு வந்தனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் பீப்புள்ஸும் வந்து என்ன செய்யணும், வில்லிங்கா வந்து அவங்க வந்து போய் ஒர்க் பண்ணணும், அவங்களும் லாட் ஆஃப் மணியை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய டிசையர். ஸோ அதுக்காக நாங்க வந்து பார்ட்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த வீடியோ வந்து நாங்கள் எடிட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து எல்லாரும் நினைச்சீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்காகனா நர்ஸ் ஃபீல்டுக்காகவும், நர்ஸ் படிச்சுட்டு கம்மியான சம்பளத்தில் தயவுசெய்து ஒர்க் பண்ணாதீங்க. ஃபீல்ட் அவுட் இருக்கு, 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நிறைய டீட்டெயில் வரப்போகுது. ஸோ எல்லா வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது ஜாயின் கிங்ஸ் நர்சஸ் ஜாப்ஸ் தமிழ். ஓகே, தேங்க்யூ, பை பை, see you. ஓகே, பை பாய்.